எஃப்டிபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் 173ல சூப்பர் ஸ்டாரும் சுந்தர்சியும் இணைய போறாங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னே பார்க்க முடியுது. அந்த படம் இப்போ டிராப் ஆகியிருக்கு. அதுலயும் குறிப்பா சுந்தர்சி அவர்கள் நான் விலகுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை ஏற்றிருக்காரு. என்ன நடந்திருக்கும் இதை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். தலைவர் 173ல சுந்தர்சி அவர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு புதுவிதமான கதைக்களம் உருவாக போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். என்ன காரணமா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த படம் அறிவிப்பு வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம். காரணம் என்னன்னா, ரொம்ப நாளாவே ரஜினி சாரை இந்த ஆக்ஷன் படங்கள்ல நிறைய பார்த்தாச்சு. இந்த இந்த ட்ரக்ஸ் கடத்துறது, இல்லை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டிங், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா நம்ம அந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்குள்ள ஜாலியா ஒரு ஹியூமரஸ் கேரக்டர்ல பண்றத ரஜினி சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ரஜினி சார் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியா சந்திரமுகில பார்த்தது. அந்த ரஜினி சாரை இந்த படத்துல கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாரும் இருக்கு. ஏன்னா சுந்தர்சி ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர், ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ். அரண்மனை சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும். அந்த கதையில அந்த கதை காலத்துல ரஜினி சார் இருப்பாரு. ஏன்னா அரண்மனை 5 கூட இருக்கலாம். ஆமா, அந்த மாதிரி இருப்பாருன்னு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு, ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு. அதுவும் ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ரஜினி சார் ரீசெண்ட் டைம்ல யங் டைரக்டர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணும்போது ஒரு சீனியர் டைரக்டர் சுந்தர்சி ஓட போறாருன்றதே எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு. மற்றொரு புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதே உலகநாயகன் கமல்ஹாசன்றதால இன்னும் எதிர்பார்ப்பு கூடிடுச்சு. ஏன்னா கமல் சார் இப்போ ப்ரொடியூசர்ன்ற போது அவர் ஒரு கெஸ்ட் ரோல் கூட பண்ணலாம். அப்போ 45 வருஷம் கழிச்சு ரஜினி சாரும் கமல் சாரும் இணைஞ்சு நடிப்பாங்க அந்த மாதிரி இப்போ சுந்தர்சியும் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கதை களத்தை அவர் எடுப்பாரு. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த தகவல்ன்றது இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஏன்னா இந்த அறிவிப்பு ஒரு வாரம் தான் இருக்கு. அந்த ஒரு வாரத்துல என்ன நடந்திருக்கு? ஏன்னா சப்போஸ் சுந்தர்சிக்கு ஏதோ பிரச்சனைகள் இருந்தா கூட அது ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஒரு வாரத்துல எல்லா பிரச்சனையும் இருந்திருக்குமா? அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்திருந்தா கூட அந்த எம்பாரஸ்மெண்ட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரஜினி சார், கமல் சார் 2 பேருக்கு 50 ஆண்டு கால அனுபவம் திரைத்துறையில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அறிவிச்ச ஒரு படம், டைரக்டரோட இவர் தான் டைரக்டர் அறிவிச்ச படம் அறிவிச்ச ஒரு வாரத்திலேயே அந்த டைரக்டர் விலகிறது ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட். இது ஒரு ப்ரெஷராகவும் பார்க்கலாம்ல, சுந்தர்சிக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரெஷராகவும் பார்க்கலாம்ல. ப்ரெஷரும் தெரியும். இன்னைக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, there are moments in life where you have got to walk in the path laid out for you even though it diverges from your dreams. அப்படின்னா எல்லா இயக்குநர்கள் மாதிரி எனக்கும் ரஜினி சார், கமல் சார் வச்சு படம் பண்ணணுன்ற கனவு எனக்கு இருக்கு. ஆனா எனக்காக வகிக்கப்பட்ட பாதையில் நான் போகணும்னு நினைக்கிறேன். அது நான் என்னோட கனவுகள் விலகி போற மாதிரி இருந்தா பரவாயில்ல அப்படின்ற அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் ஸ்டைல்ல அந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ரஜினி சார், கமல் சார் அவங்க இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்களோட இன்புட்ஸ் நிறைய இல்லாம தான் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நடக்கலன்ற அந்த ஒரு அதங்கத்தை இன்டைரக்டா மென்ஷன் பண்றாங்க. பட் ஆனா இதை ஒரு இப்போதான் ஒரு வாரத்துல அந்த ஆதங்கம் வந்திருக்குமான்னு கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அப்ப ஏன் அவர் அந்த டிசிஷன் எடுத்திருக்கணும்? சரி, ஒரு கதையில ஒரு படத்துல இருந்து ஒரு டைரக்டர் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்ல விலகிறது இது நடக்கிறது சாதாரண. இப்ப ரஜினி சார், கமல் சார் படங்கள்ல கூட கடந்த காலங்கள் ஆயிருக்கு இந்த மாதிரி. வசந்த் எல்லாம் இயக்குனர் வசந்த் அண்ணாமலை ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி விலகினார். அப்புறம் தான் அப்போ பாலச்சந்தர் தன்னோட ஈகோ பெருசா பாதிக்கப்பட்டதுனால தான் சுரேஷ் கிருஷ்ணா அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தார். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஆனா இது படத்தை அறிவிச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே இப்படி பண்றது நிச்சயமாவே ஒரு தவறான இது. அவர் என்ன கன்சர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். பிளஸ் இன்னொரு விஷயமும் என்னன்னா, சுந்தர்சியோட ஒர்க்கிங் ஸ்டைல்லே ஏற்கனவே ரஜினி சாருக்கு ஒரு பெரிய இது கடந்த காலத்துல கன்சர்ன்ஸ் இருந்தது. ஏன்னா நீங்க ரஜினி சாரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா, அவரை வச்சு ஒரு ஹிட் கொடுத்த டைரக்டருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். கே எஸ் ரவிக்குமார் ஆகட்டும்,
இப்போ நெல்சனுக்கு கொடுத்துருக்காரு வாய்ப்பு, ரஞ்சித்துக்கு கொடுத்தாரு, அப்புறம் சங்கருக்கு 2-3 படங்கள் பண்ண சங்கர் வச்சு, பி வாசு கூட நீங்கள் சந்திரமுகி எப்படி குஷேடன்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்து ஹிட்டு கொடுத்து அவர் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்காத லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸில் எடுத்துக்கிட்டாருன்னா 30-40 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாருன்னா அது வந்து 2 பேர் சொல்லலாம். ஒன்று மணிரத்னம், இன்னொன்று சுந்தர்சி. மணிரத்னம் நமக்கு தெரியும், அவர் எடுக்கிற படங்கள் அவர் ஸ்டைல் வேற, அது வந்து அவர் அது ரஜினி சார் ஸ்டைல் வேற. ரஜினி சாரே அது மேடையில் ஒரு கிண்டலாக சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட படம் பண்ணால் அது ஃபைன். பட் சுந்தர்சி அந்த படம் வெற்றி பெற்றாலும் ஏன் வந்து அருணாச்சலத்துக்கு அப்புறம் சுந்தர்சிக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் அவருக்கு ரஜினி சார் சூட்டாரு. நான் சுந்தர்சியே மேடைகளில் சில தன்னோட ஒர்க்கிங் ஸ்டைலை பற்றி சொல்லும்போது என்னன்னா, எனக்கு கதையை ஒழுங்கா நரேட் பண்ண வராது, அது ஃபுல் கதை சொல்ல வராது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது. விஜயோட ஏன் படம் பண்ணோன்னா, ஒரு வாட்டி விஜயை பார்த்தேன், நான் கதையை வந்து கோரையா சொன்னேன், நரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன், ஆனால் விஜய் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சார் அப்படின்ற சொன்னார். அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் கதையை சொல்லாமல் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டுக்குள்ள ஒரு டைரக்டரை வந்து அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். அருணாச்சலம் கதையே அது வந்து அந்த காலத்தில் தெரியும், அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேஎஸ் ரவிக்குமார் வச்சு ரஜினி சார் பண்ண வேண்டியது. பட் கேஎஸ் ரவிக்குமார் வேற படங்கள்ல பிஸியா இருந்தால இப்போ யாருமே அப்புறம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ரஜினி சார். அன்னைக்கு இவர் யங்ஸ்டர். ரஜினி சார் இவரே சொல்லுவாரு, ரஜினி சாரோட படம் பண்ண அன்றைய காலகட்டத்தில் ரஜினி சாரோட படம் பண்ணதுல இருக்கு யங்கஸ்ட் டைரக்டர் நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இவர் வந்து இப்ப கலகலப்பு பண்ற மாதிரி ஜாலியா வந்து ஒரு நம்ம அப்போ ஆன் சீன் செட்ல வந்து கதை எழுதுறது அந்த மாதிரி பண்ணதால ரஜினி சாருக்கே நடுவில் ஒரு என்னடா ஒரு பதட்டம் ஏற்பட்டு எப்படி இதை படம் பண்ணணும் அப்படின்றத அப்புறம் தன்னுடைய ஃபேவரட் ரைட்டர் பஞ்சவர் நட்சத்திரத்தை உள்ள கொண்டு வந்து அவர் வச்சு அந்த கதையை வந்து முடிச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி ஒரு மென்டாலிட்டி. பிகாஸ் சுந்தர்சியே வர சொல்ல முடியாது, அவரோட ஸ்டைல் அதுதான், அவர் வெற்றி பெற்ற ஸ்டைல் அதுதான். அவருக்கு வந்து இப்போ சுந்தர்சிக்கு வந்து இந்த படத்துக்கு வேலைக்குனால பெரிய கரியர்ல பெரிய செட்பேக்னா கிடையாது. அவர் வந்து இந்த வடிவேல் சொன்ன மாதிரி அண்ணா அரண்மனையே இன்னொரு 100 பாட்டு என்கிட்ட இருக்கு, அதே நான் எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு. சுந்தர்சிக்கு ஒண்ணு இது இல்லை. பட் இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஜ் டைரக்டர் வந்து இவங்க டிசைட் பண்ணி அவங்க வந்து இவ்வளவு ப்ரெஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்தது, அதாவது 2 பேருமே டிசைட் பண்ணி கொண்டு வந்தது அது பெரிய தப்பு. அதுவும் அவங்க கொண்டு வந்ததும் அந்த 2 பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுடைய அந்த ஸ்டார்ஸ்க்கு இருக்க மரியாதைக்கு கொஞ்சம் களங்கம் வைக்கிற மாதிரி ஒரு வாரத்திலே விலகினது வந்து அது ஒரு பெரிய தவறு. ஆனா ஒரு டைரக்டர் விலகுறாருன்னா அது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தானே வந்து சொல்லியிருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். இப்போ வந்து டைரக்டரே வந்து இல்ல அப்படி இல்லை, அது கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெரிய ஆக்டருக்கும் டைரக்டருக்கும் அது பிரச்சனை வரும்போது அந்த ஆக்டரே சொன்னேன், இவர் தான் அந்த ஆக்டருக்கு ஒரு பிரேக் கொடுத்து ஓரளவுக்கு பெரிய மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகினா, அதுக்கப்புறம் அந்த ஆக்டர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். ஆனாலும் அந்த பழைய டைரக்டர் அந்த பெருசாக கொஞ்சம் டவுனாக இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குன்னு நினைச்சார். பட் அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் இப்போ ஸ்டாராக இருந்து பண்ணும்போது அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் சூட்டாளனால இதுக்கு மேலே நம்ம படம் பண்ண முடியாதுன்னா நீங்களே சொல்லிட்டு, நான் சொன்னால் நல்லா இருக்காது, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு, இப்போ நீங்களே விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இதாக இருக்கலாம். அது வந்து இப்போ நாங்கள் வந்து உங்களை இது பண்ணுறது நல்லா இருக்காது, நீங்களே விலகி போங்க அப்படின்ற மாதிரி தான், ஒரு நீங்களே விலகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டுங்கன்றத மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதான் இருக்கு. பட் எதுவா இருந்தாலும் இது ஒரு வாரத்துக்குள்ள நடந்தது தான் பெரிய ஒரு விஷயம். இதுல வந்து கமல்ஹாசன் மீது ஒரு விமர்சனம் வைக்கலாம். ஏன்னா இதுல வந்து நம்ம தக்லை படம் பார்க்கும்போது தெரிஞ்சது மணிரத்னம் படமா அப்படின்ற ஒரு கேள்வி. பட் ஏன்னா அதுல ஏகப்பட்ட கமல்ஹாசன் சார் அவருடைய இன்டர்வென்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவர் படம் மாதிரி எடுத்துட்டு போயிட்ட மாதிரி தான் நமக்கு தோணும் தக்லைஃப்ல. ஆனால் நமக்கு அமரன்ல தோணல. மேபி அமரன்ல ஃபுல் ஸ்கிரிப்ட் அவங்க கரெக்டாக இருந்தது, இப்போ இது ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லை, அதனால கூட இருக்கலாம். அதே தான் யோசிக்க வைக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் தான் இந்த கதையை அக்செப்ட் பண்ணி கமல்கிட்டே கூட்டிட்டு போறாரு அப்படின்றப்போ கமலுடைய அந்த இதனாலதான் இந்த படம் டிராப் ஆனது அப்படி கூட பார்க்கலாம். கமலோடைய அது இது பிளஸ் இவருடைய ஒரு ஸ்டைலா கூட இருக்கலாம். இவர்கிட்ட அந்த ஃபுல் கதை இருந்திருக்காது. ஏதோ ஒரு லைன் ஒரு கான்செப்ட் வச்சு ஆரம்பிச்சிருப்பாரு, அந்த கான்செப்ட் வச்சு பண்ண முடியும். இவ்வளவு பெரிய படம் பண்ணும்போது அவங்க வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். இது வந்து டிராப் ஆனது பெரிய விஷயம் கிடையாது. இது ஒரு வாரத்துல டிராப் ஆனதே பெரிய விஷயம். இது
நிச்சயமா வந்து பெரிய எம்பாரஸ்மெண்ட் தான். அது பெரிய பெரிய எம்பாரஸ்மெண்ட் ரஜினி சார், கமல் சார் தான். சுந்தர் சியை பொறுத்தவரை அவருக்கு அவர் கரியர் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் இன்னும் ஒரு பெரிய ஹீரோ இவர் வச்சு படம் பண்ணும்போது சில யோசனைகள் வரும். பட் ஆனால் அதுவும் அந்த ஹீரோவுடைய டிசிஷன் தான். அவங்க ஒருவேளை அவங்களுக்கு சுந்தர் சி செட் ஆச்சுன்னா அவங்க பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் சேர்ந்து நடிக்க போறாங்க, ஒரு படம் வரப்போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோடைய டைரக்டரா லோகேஷ் இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம். கூலி படத்துக்கு அந்த ரிசல்ட்டுக்கு பிறகா லோகேஷ் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு. இப்போ இவங்க 2 பேரும் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன்ல கூட சுந்தர் சி இல்ல. மீண்டும் வந்து உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எந்த டைரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்? நிச்சயமா அவங்க இந்த ராஜ்கமல் பிலிம்ஸ்ல ரஜினி சார் படம் பண்ற படம் தலைவர் 173 அது இருக்கும். அந்த படத்தோட டைரக்டர் விலகி இருக்காரு. இப்ப வேற டைரக்டர் அவங்க தேடுவாங்க, வேற கதையை தேடுவாங்க. அது ஒரு கொஞ்சம் ப்ராசஸ் 2-3 மாசம் இருக்கும். ஆனா அவங்க ஏற்கனவே அவங்ககிட்ட இன்னும் ஒரு சில டைரக்டர்ஸ் கதை சொல்லிருக்கலாம். அதுல சில பேரை வந்து கன்சிடரேஷன் வச்சிருக்கலாம். அது இப்போ இல்லாட்டி கமல் சாரே ஒரு பெரிய ரைட்டர், அவர்கிட்ட நிறைய கதைகள் இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். இல்ல இந்த KS ரவிக்குமார் மாதிரி ஒரு சில அவங்களுக்கு செட்டா டைரக்டர்ஸ் வச்சு கூட அவங்க படம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். கமல் சார் ரைட்டிங்ல அப்படி KS ரவிக்குமார் பண்ணலாம். இல்ல ஒரு டைரக்டர் வேற நமக்காக கதை கரெக்டா இருக்காருன்னு அப்படி தேடலாம். ஸோ அந்த ப்ராசஸ் அவங்க வரும். அவங்கள நிச்சயமா அவங்களோட ஈகோ இதுல கொஞ்சம் ஹர்ட்டே இருக்குன்னா அவங்க பார்த்துடலாம் அது எப்படின்னு. நம்ம இதுக்கு ஒரு நல்ல டைரக்டர் தேடணும்னு அவங்க தேடிதான் எடுத்திருப்பாங்க. ஸோ 2 பேருக்கு 2 பேருக்கு பெருசா நஷ்டம் இருக்கு. 2 தரப்புக்கும் பெரிய நஷ்டம் இருக்காது. ஆனா ஒரு ரஜினி சாரை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியான படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்க இந்த ஆடியன்ஸுக்கு தான் பெரிய நஷ்டமா இருக்கும். நம்ம கடந்த சூர்யா படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய ஃபிளாப் தான் இருந்தது. இப்போ RJ பாலாஜிக்கு கொடுத்தாங்க, அந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த படமும் வரும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதை வந்து ரஜினி அவர்கள் கைவிட்டுட்டாருன்னு பார்க்கலாமா? ஆமா, அவர் ஏதோ ஒரு ஒன்லைன் வச்சு நம்பிக்கையில அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப அந்த அவர் சுந்தர் சி விலகின அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அருணாச்சலம் படத்தையே சுந்தர் சி இருக்கும் ஒழுங்கா பண்ணலன்னா அவர் பஞ்சர் நட்சத்திரம் வச்சு கொஞ்சம் மேக்கப் பண்ணாரு. இப்போ வந்து அபிஷியலாவே சில பண்ணுவாரு. எப்படின்னு தெரியல. அந்த கதை வந்து இவங்க டிசைட் பண்ண கதை யாரு, இதுல ரைட்ஸ் யாரு, இவங்க ப்ரொடக்ஷன் வச்சிருக்கா இல்ல சுந்தர் சி வச்சிருக்காரான்னு தெரியல. அதுவே பார்க்கணும். நிச்சயமா தலைவர் 173 பத்தி நிறைய பேசுவோம், மேலும் பேசுவோம். நன்றி.